உடற்பயிற்சியை விட பவர்ஃபுல் தொப்பையை குறைக்கக்கூடிய 5 வீட்டு வேலைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதுக்காக நீங்க ஜிம்முக்கு போறது, உடற்பயிற்சி செய்யறது அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லல. ஸ்டில் வீட்டு வேலைகள் செஞ்சா உடல் எடை குறையும் சொல்றாங்களே, அது எப்படி குறையுது, அதுல என்ன மாதிரியான வேலைகள்ல என்ன மாதிரியான கேலரிஸ் குறையுது அப்படின்ற மாதிரியான டீடைல் தான் நீங்க பார்க்க போறீங்க. இதுக்காக ஜிம்முக்கு நீங்க போலாம், தப்பு இல்ல. பட் போக முடியாதவங்க நான் சொல்ற இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேலரிஸ் குறையும், தொப்பை குறையும், ரொம்ப ஹெல்தியா இருப்பீங்க. அதோட சேர்த்து நல்ல மன நிம்மதியாவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டை சுத்தம் செய்தல். வீட்டை சுத்தம் செய்யறதுல பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இல்ல வீடை ஒதுங்க வைக்கிறது, நல்லா தொடச்சு வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது முக்கியமா நீங்க நிறைய நேரம் நோட் பண்ணிருப்பீங்க, மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. இந்த பெண்கள் நிறைய பேர் மனசு ரொம்ப ஒரு மாதிரி கிளம்சியா இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கிளீனிங் வேலையில தான் இறங்குவாங்க. ஏன்னா அந்த சுத்தப்படுத்தும் பொழுது அது என்னமோ தெரியல, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷம் வரும். அப்பாடா வீடை ஒதுங்க வச்சாச்சு, மனசெல்லாம் நான் சரியாயிடுச்சு அப்படின்னு. அது ஒரு வகையான ஒரு தெரப்பி மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். சோ நீங்க மனசுக்கும் அது ஒரு தெரப்பியா இருக்கும். நீங்க உடல் எடையையும் கம்மி பண்ண முடியும். ஏன்னா நீங்க சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும் பொழுது ஒரு 30 நிமிஷம் நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க, இல்ல 30 நிமிஷம் துணி துவைக்கிறீங்க அப்படின்னாலே 120 இருந்து 150 கேலரிஸ் வரைக்கும் பேர்ன் ஆகும். அது துவைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு கேலரிஸ் பேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, படி ஏறுதல். நீங்க சும்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு சும்மா இருக்கிறீங்க, பட் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது மாடிப்படி ஏறி ஏறி நீங்க இறங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கால்கள் மற்றும் இடுப்பு பகுதிகளை பலப்படுத்துறதுக்கு, இதயத்தை பலப்படுத்துறதுக்குமே இந்த படி ஏறி இறங்குதல் ரொம்ப நல்லதா இருக்கு. ஒரு 30 நிமிஷம் படி ஏறி இறங்குனீங்கன்னா 200 இருந்து 300 கேலரிஸ் வரைக்கும் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே நேரத்துல ஏறி இறங்க முடியல அப்படின்ற பொழுது அட்லீஸ்ட் நீங்க எங்கேயாவது போகும்போது லிஃப்ட் இருக்கு, அதுக்கு லிஃப்ட்டுக்கு பதிலா படியாவது ஏறுவோம், அப்படியாவது நீங்க ஏறி இறங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதா தோட்டக்கலை. உங்க வீட்டுல தோட்டம் இருக்குது அப்படின்னா தோட்டத்தை சுத்தம் செய்யறது, தண்ணி ஊத்துறது, களைகளை நீக்கிறது, தொட்டிகளுக்கு மண் மாத்துறது, மண் தோன்றது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். கார்டனிங் அப்படின்றதே ஒரு சூப்பரான தெரப்பிங்க. நிறைய பேர் வீட்டுல கார்டனிங் பண்ணி மன நிம்மதிக்காகவே கார்டனிங் பண்ணுவாங்க. சோ இதுல உங்களுக்கு நல்லா சுறுசுறுப்பாவும் இருக்கும், அட் த சேம் டைம் மனசும் நிம்மதியா இருக்கும். நான்காவதா விளையாடுறது. சின்ன வயசுல விளையாண்டோங்க, அதுக்கப்புறம் இந்த விளையாடுறதுலாம் ஐயோ அதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி விளையாட்டுலவே நம்ம இன்வால்வ் ஆகுறதே கிடையாது. எந்த விளையாட்டா இருந்தாலும், ஒரு ஷட்டில் காக்கா, இல்ல வீட்டு பக்கத்துல சும்மா கிரிக்கெட்டோ, இல்ல எதுவா உங்களுக்கு விளையாடணும் அப்படின்னு தோணுது, சும்மா ஓடி பிடிச்சி விளையாடுறது, இந்த மாதிரி எத்தனை வயசு ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா ஆக்டிவா இருக்கணும்னா அதெல்லாம் பண்ணணும். சும்மா சின்ன பிள்ளைத்தனமா நிறைய விஷயங்கள் நம்ம பண்றது இல்ல. ஆனா நம்ம சிறுவர்களாவே எப்பவுமே இருக்கும் பொழுதுதான் மனசுக்கும் நல்லா இருக்கும், உடலுக்கும் நல்லா இருக்கும். சோ சின்ன சின்ன விளையாட்டு விளையாடுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்பரான பிளேஸ்க்கு போய் இந்த ஷட்டில் காக் விளையாடுறது, பால் பேட்மிண்டன் விளையாடுறது, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல கூட நீங்க இன்வால்வ் ஆகலாம். அந்த மாதிரி விளையாடுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐந்தாவது பேசிக்கிட்டே நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க டெய்லி போன்ல யார் கூடயாவது மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா நடந்துகிட்டே பேசுறத பழக்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. உட்காந்து ஒரே இடத்துல பேசாம அட்லீஸ்ட் அந்த போன் பேசுற வேலையாவது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா, கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்குலாம் நிறைய பேருக்கு போர் அடிக்குது, அது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல்ல தான் யாருமே பண்றது இல்லை, வாக்கிங் கூட போறது இல்லை. ஸோ போன் பேசிட்டே வாக்கிங் போகல, நீங்க வாக்கிங் போனதே உங்களுக்கே தெரியாது. 1 மணி நேரம் பேசி முடிச்சிருப்பீங்க, இங்கிட்ட அங்கிட்டு நடந்து முடிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி கூட யாராவது ஒரு பார்ட்னர் இருக்காங்கன்னா பேசிக்கிட்டே நடங்க அப்படின்னு சொல்றாங்க. 30 நிமிடங்கள்ல 100 இருந்து 150 கேலரிஸ் வரைக்கும் பேர்ன் பண்ணும். சோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, விளையாடுறது அது 30 நிமிடங்களுக்கு 300 கேலரிஸ் வரைக்கும் பேர்ன் பண்ணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்லாவே கேலரிஸ் பேர்ன் பண்ணும். பட் இந்த பேசிக்கிட்டே நடக்கிறதுன்ற கேட்டகரியில இன்னொரு விஷயமுமே சொல்லப்படுது. அதிகமா நடக்கும்போது இந்த பாட்டு கேட்கறது, இல்ல போன் பேசுறது அப்படின்றது கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாத்தையுமே நம்மளுக்கு ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ற மாதிரி. அதாவது பாட்டு கேட்கறதுலயோ இல்ல போன் பேசுறதுலயோ ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கும், நடக்கிறதுல ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஸோ ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஒரு செயல்ல இருக்கும் பொழுதுதான் அந்த செயல் முழுமை பெறும். அந்த மாதிரியான சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸ்டில் அப்படியாவது பண்ணுங்களேன்ப்பா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்த 5 விஷயங்கள்ல இத்தனை கேலரிஸ் பேர்ன் ஆகுது. இதை தாண்டி நீங்க தாராளமா ஜிம்முக்கு போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்க ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனலுடைய கைடன்ஸ் படி அவங்க என்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணலாம். அது எதுவுமே பண்ணலன்னா அட்லீஸ்ட் இதாவது பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதை தாண்டி சில விஷயங்கள்லாம் நல்லா செய்ய முடியல, அதனால உங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க உங்க டாக்டருடைய அட்வைஸின் படி நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணலாம்.